பிரிமுலேசிய தாவர வகை உணர்வு நிலைகள் அப்படின்றது வந்து 3 கீவேர்ட்: பெராலிசிஸ், லேம்னஸ், பிரஷர். பெராலைஸ்ட் ஆயிட்டு ஒண்ணுமே பண்ணவே முடியல, அது கிரீஃபாவும் இருக்கலாம், அது பெயினாவும் இருக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்செப்ட் பண்றதுனாலதான் அவங்க வந்து அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிரீஃப்ன்ற வார்த்தை வந்து அந்த இடத்துல வருது. வலிகளையும் சரி அவங்களோட துயரங்களையும் சரி எக்ஸ்பிரஸ் பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிரீஃப். இதுல வந்து சைலண்ட் கிரீஃப் அப்படின்றதுல ஏன் வந்து திருப்பி வந்து சைக்ளமன் வருது அப்படின்றது வந்து அவங்க வந்து பேரலைஸ்டு ஸ்டேட்னாலையும் அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருக்கலாம். இதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்த தாவர வகை பிரிமிலேசியன்றது, பிரிம்ரோஸ் அப்படின்ற தாவர வகை. இதுல இருக்கக்கூடிய தாவர வகை மருந்துகள் சைக்ளமன், எனகாலிஸ், பிளம்பகோன்ற ஒரு மருந்து, கொட்டோனியம், லெசிமேச்சியா, நுமலேரியா, போனியோன் ஒரு மருந்து, பிரிமுலா அப்கோ, பிரிமுலா வெல்காரிஸ். சோ பிரிமுலேசிய தாவர வகை மருந்துகளின் முக்கியமான உணர்வு நிலைகள். இந்த வயலட் கலர்ல நம்ம பாக்குறது சைக்ளமன் பிளான்ட். இதனுடைய ஃபேமிலியோட சென்சேஷன்ஸ் பார்த்தோம்னா முக்கியமா மூணு கீவேர்ட்ஸ் தான். ரொம்ப சின்ன ஃபேமிலியில இருக்கக்கூடிய சென்சேஷன் பாத்தீங்கன்னா பெராலிசிஸ், லேம்னஸ், பிரஷர். பராலிசிஸ் அப்படின்றது அசைவே முடியல, முடக்கப்பட்டு இருக்கு. லேம்னஸ்ன்றது நொண்டி மாதிரி, என்னால அனபிள் டு மூவ்ன்ற வார்த்தையை குறிக்கும். பிரஷர் அதையும் கூட சேர்ந்து மனசுல ஒரு அழுத்தத்தோடயே இருக்கிறது. அடுத்து இந்த ஃபேமிலியோட சென்சேஷன்ஸ காமனா சொல்லக்கூடிய ஒரு பிக்சர். சென்சேஷன் ஆஃப் பெராலிசிஸ், லேம்னஸ், பிரஷர் யாருக்கு இருக்கும்? பொதுவா வந்து நான் திருப்பி வாழ்வியல் சூழல்னு திருப்பி ஏன் சொல்ல வரேன்னா, மிச்ச ஃபேமிலி எல்லாமே சென்சேஷன்ஸ் அப்படியே நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. பட் இவங்களுடைய கதையாடல்ல தான் நமக்கு இது கிடைக்கும். இவங்க கிட்ட நம்ம உரையாடுறதன் மூலமோ இவங்க சொன்ன கதைகள் மூலமோ. சோ இப்படி வந்து இந்த கேஸ் வந்து இதனுடைய சம்பந்தப்பட்டதுனால இந்த பிக்சர் வந்து நான் எடுத்திருக்கேன். மெமரியில வச்சுக்கிறதுக்காண்டி இந்த பிக்சர் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பிக்சர் வந்து லிம் லென்த் டிஸ்பரன்சி அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இது வந்து நல்ல ரெமடியா இருந்திருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அனகாலிஸ் அர்பென்சிஸ் அப்படின்ற சிபிலிட்டிக் மியாசத்தை சேர்ந்த பிரிமுலேசிய தாவர வகை மருந்தை சேர்ந்த மருந்துக்கு இந்த லிம் லென்த் டிஸ்கிரிபன்சிக்கு நல்ல ரெமடியா இருந்திருக்கு. சோ இதுதான் அந்த ஒரு அப்பர் லிம் இல்லைன்னா லோயர் லிம். ஒரு ஹைட் மட்டும் அது ஷார்ட் ஆயிடும், லிம் மட்டும் வந்து ஷார்ட் ஆகும். முக்கியமா லாங் போன்ஸ்ல தான். முக்கியமா வந்துட்டு லாங் போன் மீன்ஸ் ஒரு ஹியூமரஸ் போனோ ஒரு தை போனோ எடுத்துக்கலாம், லாங் போன் அப்படின்றதுல. சோ இந்த லாங் போன் வந்து சின்னதாயிடும். சின்னதாகிறதுனால இவங்களுக்கு அவங்க ஹைட் வந்து குட்டி ஆயிடும். இதனால இவங்களால நடந்து நார்மலா போக முடியாது, ஊண்ட முடியாது பாதங்களை. சோ ஏகான்ட்ரோபிளாசியான்ற ஒரு பெத்தாலஜிக்கல் ஸ்டேட்டுக்கும் இது எல்எல்டின்ற ஒரு பெத்தாலஜிக்கல் ஸ்டேட்டுக்கும் ஒரு ஷார்ட் லிப் சிண்ட்ரோம்ன்ற ஒரு பெத்தாலஜிக்கல் ஸ்டேட்டுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல ரெமடியா இருந்திருக்கு. அடுத்தது அவங்க அந்த உணர்வு நிலைகளுடைய வார்த்தை மொழி ஜாலங்கள் எப்படி இருக்கும் நம்ம கிட்ட வரும்போது பேஷண்ட் அப்படியே சென்சேஷனை நரேட் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு மொழியில தான் இருக்கும். அப்போ அந்த மொழி வரும்போது நம்ம கதை தான் கேட்டுட்டு இருப்போம். நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம், என்னால எங்குமே வெளியே வர முடியல அப்படின்றத வந்து நம்ம வந்து பேஷண்ட் சொல்லும் போது நம்ம ஏன் வர முடியல என்ன அப்படின்ற காரணத்தை வந்து சொல்லி முடிச்ச எண்டுக்கு அப்புறம் நம்ம அதை கேட்கும் போது இது யூஸ் ஆகும். ஆனா இந்த கதை வந்து இது வந்திருக்கும், என்னால எங்குமே வரவே முடியல, வெளியே வர பிடிக்கல, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்க பழகிட்டேன். டெலுஷன் ரூமி ஸ்மாலரோட வெர்ஷன் அது. வீட்டுக்குள்ளே இருப்பதன் மூலம் தொந்தரவுகள் குறைகின்றன. அவர்ஷன் டு கோ ஹோம் அதனுடைய மொழி இது. கட்டுப்படுத்தப்பட்டுள்ளேன், இயக்கம் இல்லை, அசைஞ்சா நல்லா இருக்கும், அசைய நடக்க தொந்தரவு குறையுது, மற்றொரு கட்டத்துல வெளியே செல்றோம். இதுதான் வந்து நான் திருப்பி ஆக்டிவ், பாசிவ், காம்பன்சேஷன் இந்த மூணுடைய வித்தியாசத்தினுடைய மொழி இது. அப்படியே ஆப்போசிட் போல மாறிடுவாங்க. வெளியே மட்டும்தான் எனக்கு பிடிக்குது, ஏன்னா இன்னொரு போலாரிட்டி இருக்கும்ல, அந்த பயணங்கள் மீது அதிக விருப்பம், சுறுசுறுப்பாக இருக்க விருப்பம், உழைப்பாளி, கடினமா உழைச்சுக்கிட்டே இருப்பேன், வலிமையானராக இருத்தல், இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளேயே தன் மொத்த சந்தோஷத்தையும் வைத்துக் கொள்ளுதல், அதுவும் டெலுஷன் ரூமி ஸ்மாலரோட வெர்ஷன் தான். ஆனா பேஷண்ட் வந்து இந்த இடத்துல 4 இடத்துல சொல்லிட்டாங்க, என்னால எங்கும் வெளியே வர முடியல, வீட்டுக்குள்ளேயே இருக்க பழகிட்டேன், வீட்டுக்குள்ள இருப்பதன் மூலம் தொந்தரவு குறையுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே என் சந்தோஷமே என் வீடு மட்டும்தாங்க, என் உலகம், என் பிள்ளை மட்டும்தாங்க, என் குடும்பம் மட்டும்தான் என் சந்தோஷம் போது டெலுஷன் ரூமி ஸ்மாலர் அப்படின்ற ரூப்ரிக்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அப்ளைடு நாலேஜ்ல தான் ஒரே ஒரு மொழியில வராது,
ஏன்னா உலகம் ஃபுல்லா எத்தனையோ மொழி இருக்குது, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறோம். ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட பேச்சு, நடை, அனுபவம் எல்லாமே வேறதான் வரும். அவங்க பேசுற மொழியா இருக்கலாம், அவங்களுடைய அனுபவம் தான் அவங்களை வந்து பயன்படுத்த வைக்கும் வார்த்தை மொழி ஜாலங்களை. இப்ப என்னோட மொழி மதுரையில இருந்து வளர்ந்துட்டு இருந்திருப்பேன், என்னோட மொழி இப்படி இருக்கலாம், ஒரு சென்னையில இருக்கவங்களோட மொழி வேறையா இருக்கலாம், ஒவ்வொரு ஊருக்கும் வேற வேற ஸ்லாங் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது என் மொத்த சந்தோஷத்தையுமே நான் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையில வச்சுக்கிறேன் அப்படின்றதுமே அதேதான். ரூம் இஸ் ஸ்மாலர், என்னோட ரொம்ப வீடே சின்ன வீடு அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்ல முடியாத கவலை எனக்கு. அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிரீஃப்ன்ற வார்த்தையை இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணவே கூடாது. நம்ம சைலண்ட் கிரீஃப்னு இருந்துட்டு இருப்போம். ஆனா சைலண்ட் கிரீஃப்னும் போது நம்ம வந்து டக்குன்னு இக்னேஷியா ஃபேமிலிக்குள்ள போயிட்டு இருப்போம். ஆனா ஏன் வந்து சொல்ல முடியாத கவலை, பிகைண்ட் த ஸ்டோரி என்ன இருக்குது அதுக்கு பின்னாடின்றத நம்ம கேட்கணும். தனிமையில நாட்டம், சேர்க்கை பிடிக்கல, ஏன் தனியா இருக்கீங்க, ஏன் சேர்க்க பிடிக்கல, இந்த லெப்பர் மேம்சத்தினுடைய ஒளி இது. தனிமையா இருக்க பிடிக்கும், நான் சேர்க்க பிடிக்கல, விதின்னு எண்ணி, அதுவும் திருப்பி அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிரீஃப் தான். ஏன்னா கிரிமினல் அப்படின்ற ரூபிக் அவங்களுக்குள்ளேயே வந்துருது, டெலூஷன் டன் ராங் வந்துருது. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, விதின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்டன்ஸ், பெயினையோ தன்னுடைய கவலையோ அக்செப்ட் பண்ணிக்கிறது அந்த விதி என்று அப்படின்ற குறிப்பிட்ட எல்லைக்குள் தன் வாழ்வை அமைச்சுக்கிறது. வீட்டை விட்டு வேற எங்கும் போக முடியாது, வீடே கதின்னு இருப்பேன், என்னால வர முடியாது, நீங்க என்னாலும் வாங்க. நான் அதுதான் இந்த ஹோம் விசிட் பத்தி சொன்னேன். யாராவது ஒருத்தவங்க நம்மள ஹோம் விசிட்டுக்கு எல்லாம் கூப்பிடுறாங்கன்னா ரொம்ப வந்து நம்ம கான்சியஸா இருக்கணும். ஏன் வரல, ஏன் அவங்க லேமா பெட்ரிட்டனா இருந்தா நம்ம போய் பார்க்கலாம். பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு முதுகு வலி டாக்டர் நீங்க வாங்க, ரொம்ப பேர் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள குட்டியா அசைஞ்சிட்டு தான் இருப்பாங்க, ஆனா வெளியில வரவே மாட்டாங்க. சோ நீங்க வேணா வந்து பாருங்க, நான் எவ்வளவு வேணாலும் பே பண்றேன், சார்ஜ் கன்சல்டன்சி ஏன்னா தனியா வாங்கிக்கோங்க, கார் அனுப்பட்டா உங்களுக்கு, இதெல்லாம் நம்மகிட்ட கேட்டுப்போம். இதெல்லாம் கண்டிப்பா கிளினிக்ல கேட்காத வார்த்தைகளே இருக்காது. மேடம் கார் வேணா அனுப்பிட்டுங்களா, நீங்க வந்துட்டு போயிருங்களா அப்படின்னாங்க. சோ இந்த இடத்துல ஏன் அவங்க வரல, இந்த இடத்துல கான்சியஸ்க்கு கொண்டு போய் என்ன நம்மள வர சொல்றாங்க, நல்லதானே நடக்கிறாங்கன்னு எடுக்காம ஆரிஜின் இந்த எந்த மொழி வந்து அவங்க இந்த இதை சொல்ல வச்சுச்சு, ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் கான்சியஸ் நம்ம கொண்டு போய் திங்க் பண்ணிக்கலாம். என்னால வர முடியாது, நீங்க வேணா வந்து பாருங்க அப்படின்றது வந்து இந்த லேம்னஸ் மொழி, நொண்டி அப்படின்றதனுடைய மொழி. இப்படி பல வார்த்தைகள் மூலம் இந்த பெராலிசிஸ், லேம்னஸ், பிரஷர்ன்ற ஒரு சென்சேஷன் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். இதுக்கு அடுத்து வந்து நான் பார்த்த கேஸ் ஆஃப் அமெனோரியா நான் எடுத்துட்ட ரூப்ரிக்ஸ் வந்து இதுதான். சைலண்ட் கிரீஃப், அவர்ஷன் டு கோயிங் அவுட், சேட்னஸ் இன் அமெனோரியா, அதுல வந்து சைக்ளமன் வந்து ஸ்பெசிபிக்காவே இருக்குது. சேட்னஸ், மென்சஸ், அமிலரேஷன், இது இவ்வளவுதான், சின்னதா தான் எடுத்தது. ஆனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாருங்க பெராலிசிஸ், லேம்னஸ், பிரஷர் எல்லாம் இந்த ஃபேமிலி படிச்ச பின்னாடிதான் இது புரியுது எனக்கு, இந்த கதையே புரிஞ்சுது. அடுத்து இந்த லெப்பர்மியாஸ் அவங்க வீட்டுக்கு போனதுனாலதான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க என்னை கூப்பிட்டு, அது ஒரு சூழல்ல எங்க வீட்டுல யாரும் வர முடியாது, 3 பேர் வேணும் என் குழந்தைய தூக்க, நீங்க வேணா வாங்கன்னு. அப்பதான் அவங்க ஊரை விட்டு ஒதுங்கி இருக்காங்கன்றதே எனக்கு தெரியுது. சோ இது வந்து அந்த கண்டம் டு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ், லெப்பர்மியாசம் வந்து அப்படி ஒதுக்கி தன்னையே ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ்க்குள்ளேயே ஒரு தண்டனை மாதிரியோ, சொல்றேன்ல, ஒதுங்கினாலும் லெப்பர்மியாசம், ஒதுக்குனாலும் லெப்பர்மியாசம். அவங்களா ஒதுங்கி தனியா சமூகத்தை விட்டு புறக்கணிச்சு போனாலும் லெப்பர்மியாசம் தான். சமூகமே சேர்த்து தள்ளி வச்சு காயப்படுத்தி நீங்க வரக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணிட்ட, நீ வேற ஜாதி பண்ணிட்ட, நீ நாட்டை விட்டு வெளியே போ, இதுவும் வந்து ஒரு லெப்பர்மியாசம். நீ ஆபீஸ்க்கு வரக்கூடாது, நீ கம்பெனிக்கு வரக்கூடாது, நீ வீட்டுல இருக்கவங்களோட பேசக்கூடாது, இது எல்லாம் அந்த லெப்பர் ஸ்டேட்டுக்குரியது. இதனுடைய சென்சேஷன்ஸ், காமன் சென்சேஷன்ஸ், அனேபிள் டு மூவ், அவங்களோட மொழியே வந்து என்னால அசைய முடியல, பெராலிசிஸ், பிரஷர், லேம்னஸ், இதுதான் வந்து இந்த ஃபேமிலியில இருக்க எல்லா ரெமடியிலும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சென்சேஷன். இது ஆக்டிவா நமக்கு எப்படி கிடைக்கும்ன்றது மோஷன் அமிலரேஷன், கண்டினியூஸ் மோஷன் அமிலரேஷன், டிசைர் டு டிராவல், டிசைர் டு மூவ், ஆக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரியஸ், இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரென்த், இதன் மூலம் நமக்கு கிடைக்கும். இப்படி இருந்தாலும் இதனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் நமக்கு, இதை நம்ம டீடைல்டா கேட்கும் போது நமக்கு கிடைக்கும். பாசிவா இருந்துச்சுன்னா ரொம்ப மந்தமா இருப்பாங்க, அவர்ஷன் டு கோயிங், வெளியே வர பிடிக்காது, பெட்டர் இன் ஹவுஸ், வீட்டுல இருந்தா நல்லா இருக்கு, கன்ஃபைன்டு, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிறது, நாட் மூவிங், வெளியவே வர்றதில்ல, அசையவே இல்லை, அப்படியே அசையாம அப்படியே இருக்கிறது. பெராலிசிஸ் ஆனா அசையாம தானே இருக்கும்.
ஒன்னும் அசைய முடியாது. ஏன்னா அங்க நர்வ் சப்ளை எல்லாம் இருக்காது. அப்படியே ஃபுல்லா அப்படி கை கால் அப்படி செயல் இருந்து அசையாம தானே இருக்கும். சோ அசையாம இருக்கிறது காம்பன்சேஷன். ஹாப்பி இன் அ ஸ்மால் ஸ்பேஸ். ஒரு குட்டை ரூமுக்குள்ளேயே தன்னுடைய ஹாப்பியை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ரூமுக்குள்ளேயே என்னுடைய சந்தோஷத்தை வச்சுக்கிறேன். அது இந்த கதை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கதையே. ஹாப்பி இன் அ ஸ்மால் ஸ்பேஸ் தான் அந்த அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிரீஃப்க்குரிய காரணமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில வராததுக்குரிய காரணமா இருக்கலாம். அவங்க அந்த பேஷண்ட் வந்து எதுவுமே சொல்லாததுக்குரிய காரணம். ஏன்னா நான் நிறைய தடவை அவங்களுக்கு நேட்ரோமூர் கொடுத்து பார்த்திருக்கேன், ஆர்சினோசின் கொடுத்திருக்கேன், ஆரோமியூர் கொடுத்திருக்கேன், ஸ்டாஃபி கொடுத்திருக்கேன். அப்ப எல்லாம் ஃபெயிலியர் தான். அப்புறமா தான் வந்துட்டு இந்த ரெமடி வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. பீரியட் அப்புறமா ரெகுலர் ஆயிட்டாங்க. அடுத்து இது வந்து டாக்டர் சார் பார்த்தவங்க கேஸினுடைய ஒரு பிக்சர். எக்ஸிமா, லோயர் லிம்ல எக்ஸிமா இருக்கக்கூடிய ஒரு கேஸ். ஒரு அம்மா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டான ஒரு மதர், ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்க. அவங்க குழந்தையுடைய அவங்க கதையாடல்ல நமக்கு அவங்க வந்து சிம்டம் சொல்லல. அவங்க என்னென்ன சிம்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அம்மா வந்து ஒர்க்கிங் உமன் சொன்னோம். அவங்க பையன் வந்து ஃபிட்ஸ் வரக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு டிசேபிள்டான ஒரு குழந்தை. அந்த குழந்தைய வந்துட்டு விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. சோ அந்த குழந்தைய வந்து கன்சீவ்ல இருக்கும்போது ஏதோ சாப்பிட்டதுனாலதான் 2 இடத்துல அவங்க அந்த டெலிஷன் ரன்றாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. ஒரு இடத்துல வந்து சும்மா ஸ்கின் எக்ஸிமா காமிக்கும் போது கால்ல வந்து பேபி லோஷன் போட்டதுனால வந்திருக்கலாம்னு சொன்ன வார்த்தை. இன்னொரு வார்த்தை வந்து நான் வந்து கன்சீவ்ல இருக்கும்போது ஏதோ தவறு பண்ணியிருக்கேன், அதனாலதான் என் குழந்தை வந்து இந்த ஃபிட்ஸ் பேபியா பிறந்துச்சுன்னு. அடுத்தது வந்து ஃபீல்ஸ் டிசேபிள், கேனாட் கோ எனிவேர் அண்ட் ஹேஸ் டு ஸ்டே ஹோம். எங்கேயுமே வந்து வெளியே போகவே முடியாது, நீங்க லட்சம் கோடி கொடுத்தா கூட ஒரு டூருக்கோ எங்கேயும் நான் போக மாட்டேன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க அந்த கேஸ்ல. கோடானு கோடி கொடுத்தா கூட நான் என் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில வரமாட்டேன். இதுதான் அந்த இடத்துல அதனுடைய மொழி. அந்த அம்மா பேசும்போது வந்து இப்படி பார்த்து சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் சொல்றாங்க டெலூஷன், ஷீ இஸ் கிரிமினல் அப்படின்ற மொழி. ஏன்னா இந்த இடத்துல வந்து வெளியில சொல்லவும் இல்லை, சொல்லவும் விரும்பல. அவங்க நான் தான் ஏதோ மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மொழி. அந்த கிரிமினல்ன்றனுடைய ஆக்ஷன் தான் வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சது. சோ அதை அப்படியே சார் எடுத்திருந்திருக்காங்க. அடுத்து ரிசர்வ்டு இருந்ததுனாலதான் ஆபீஸ்ல யாருக்கிட்டையும் அவங்க அந்த கதையை சொல்லவே இல்லை. இன்டிஸ்போஸ்டு டாக், கில்ட்டி கான்சியஸ் இருந்திருக்கு. கில்ட்டி இருக்கு அப்படின்றதுனாலதான் திருப்பி அவங்க வந்து நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கிரிமினலு அப்படின்னு. அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிரீஃப் இருந்திருக்கு, சொல்ல முடியாத துயரம். டெலூஷன், ஷி ஹஸ் நெக்லெக்டட் ஹர் டியூட்டி. நான் அப்படி என் குழந்தைய பார்க்காம நான் டூரோ எங்கேயோ போயிட்டேன்னா என் டியூட்டியை வந்து நான் செய்யலன்றது. சோ இந்த ரூப்ரிக்ஸ்ல எல்லாத்துலயுமே சைக்ளமென் இருக்கு. நம்ம இதெல்லாம் வந்து சைக்ளமென்ற மருந்து ரொம்ப யூஸ் பண்ணிருப்போமான்னு தெரியல, ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணிருக்கேன் நானும் கிளினிக்ல. சோ ஆனா டெலிஷன், நெக்லெக்டட் டியூட்டின்றது நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம பார்ப்போம். பண்ணலைன்னா என்னன்னா, இல்ல பண்ணலைன்னா நான் என் கடமையை செய்யாம விட்டுனா, நம்ம கடமைன்னும் போது டக்குன்னு காலி குரூப்ஸ்குள்ள போயிடும், டியூட்டியை விட்டுட்டோம், நம்ம கடமையை விட்டுட்டோம் அப்படின்னு. சோ இந்த இடத்துல பிளான்டா இருக்கும் பட்சத்துல வந்து டெலூஷன், ஹி ஹஸ் நெக்லெக்டட் ஹர் டியூட்டி அப்படின்றதுல சைக்ளமென் வந்து ரெமடியா இருக்கு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததுதான் சைக்ளமென்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் அசிப் பேரலைஸ்டு, அப்பர் லிம் மட்டும் பேரலைஸ்டு ஆன மாதிரி ஒரு இது. ஆக்சுவலா இது மோனோப்ளீஜியா மாதிரியான கேசஸ்ல வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அடுத்தது இந்த ரெமடியில வந்துட்டு ஒரு அம்மா நான் சொல்லியிருந்தேன் முதுகு வலி இருக்குது, ரொம்ப நாளா நான் முதுகு வலி இருக்கிறதுனால முடங்கி இருக்கேன்றது வந்து இது வந்து இன்டர்நேஷனல் ஹோமியோபதிக் செமினார்ல ஒரு சார் வந்து இது ஃபாரின் கண்ட்ரில இந்த ரெமடி யூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம கண்ட்ரில யூஸ் பண்ணல. பட் இட்ஸ் அவைலபிளான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து லெசிமேச்சியா நுமிலேரியான்ற ரெமடி. இந்த முதுகு வலி காரணமா நான் பல வருஷமாவே முடங்கிதான் கிடக்குறேன் அப்படின்ற ஒரு மொழியை வச்சு இவங்களுக்கு லெசிமேச்சியா கொடுத்து அவங்க ரெக்கவரி ஆயிருந்திருக்காங்க. இந்த கிரீனிஷா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட். ஆக்சுவலா இவங்க வந்து ஜெயில் அளவுக்கே முடங்கி இருக்காங்க. ஒரு கம்பி பாருங்க, அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லா இனபிலிட்டி டு மூவ் விச் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட் தான். as if the muscles are paralyzed and lame. உள்ளுக்குள்ள அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பி இருக்கு. இந்த கம்பி தான் அந்த ஃபேமிலி, அந்த ரூம், அந்த வார்த்தைகள். சோ இது வந்து அவங்களோட மொழி. ஆக்டிவ் ரியாக்ஷன்ல மோஷன் நல்லா இருக்குது, அந்த அம்மா வெளியே போனா நல்லா இருக்குன்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டென்டட் வித் a ஸ்மால் ஸ்பேஸ், நிறைவடைஞ்சுக்கிறாங்க தன்னுடைய சின்ன இதுலயே. நம்ம நிறைய பார்ப்போம், வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, டூரு எதுவுமே வெளியில வரல, வீடு உலகம் பிள்ளைகள் இதுக்குள்ளேயே உங்களால எப்படி. பல அம்மாக்கள் இப்படிதான் இருப்பாங்க. சொல்ல போனோம்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கண்டென்டட் வித் ஸ்மால் ஸ்பேஸ்ல இருப்பாங்க. ஆனா நமக்கு அது தெரியாது.
ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டோ, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிரீஃபோ, அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிரீஃபோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து கண்டென்டட் வித் ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ள அவங்க வந்து தன்னை வந்து உள்ள வச்சுட்டு அதுக்குள்ளேயே ஹாப்பி ஆயிக்கிறாங்க. இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் காண்டி யுஃபர்பியேசிய ஃபேமிலியும் அனகார்டியஸும் ஸோ டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அனகார்டியேசியில பார்த்தோம்னா காட்டு, ஸ்டிஃப், ஸ்டக், பராலைஸ்டு, இம்மொபைல், ஆல்வேஸ் ஆன் மூவ் இருக்கும். ஆனா நீ வந்து அந்த லாக்கிங் மாதிரி இருக்கும், நல்லா மாட்டிக்கிட்டேன், டைட்டா இருக்குது, பிடிச்ச மாதிரி இருக்குது, இந்த மொழிகள் இருக்கும். அசைஞ்சா நல்லா இருக்கும், டைட்டா இருக்கு, ஸ்டக்கா இருக்குது, லூஸ் ஆகணும், இப்படி எல்லாம் இருக்கும். யுஃபர்பியேசியில வந்து டைட் அன்டைடா இருக்கும், முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, அந்த பவுண்ட் அன்பவுண்ட் இருக்கும், அது உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சிறையாட்டம் என்ன மாட்டிட்டு இருக்கேன்ற அளவுக்கு இருக்கும். சோ இதனுடைய வெர்ஷன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு பிரிமுலேசிய தாவர வகையை ஒட்டிதான் இருக்கும். இது வந்து ஜெர்மானம் மெட். ஜெர்மானம் மெட் வந்து ஆக்சுவலா வந்து இந்த எக்கு படத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த எக்கு வந்து ஆக்சுவலா வந்து உள்ளுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை, வெறும் முட்டை மட்டும், உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லாம முட்டை அப்படின்னு சொல்ற மாதிரி, உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆனா எக்கு பார்த்தோம்னா எக் அப்படின்னா அப்படின்னு நம்ம இதா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாஸ்க் இருக்கும். ஒரு மாஸ்க், நான் வந்து ஒரு ஆபீசர், நான் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட், நான் வந்து ஒரு சர்வெண்ட், சிவில் சர்வெண்ட், இப்படி ஒரு மாஸ்க் போட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து பெரிய ஃபேமிலி, வெளியில அதாவது உள்ளுக்குள்ள அப்படின்றது ஒர்த் வேல்யூ கொடுக்குற மாதிரின்னு சொல்ல வரேன். சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கக்கூடியது அந்த ஜெர்மானம். இதுல வந்து இந்த ரூப்ரிக்ல நம்ம பார்த்தோம்ல, டெலூஷன் ரூம் இஸ் ஸ்மாலர் அப்படின்ற ரூப்ரிக்ல சைக்ளமனும் ஜெர்மானம் பார்த்தோம். ஏன் இதெல்லாம் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எப்பயுமே நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதுனாலும் ஒரு 2-3 விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். ஒரு செமினார் போனாவோ, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாவோ, சோ ஒரு குட்டி ரூப்ரிக்கா இருந்தா கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண கேஸுக்கு இனிமே அப்ளை பண்ண தேவைப்படும், இந்த மாதிரி பார்க்காம விட்டுட்டமேன்னு. அதனாலதான் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். சோ ஜெர்மானம்ன்றது ஒரு ரொட்டீன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருப்பாங்க, அவ்வளவுதான். இது சைக்ளமன் பிளான்ட், இது வந்து அனகாலிஸ் பிளான்ட்.